சரி ஆபத்தான பிரதேசம் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாமண்டு. அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி கோயில் ஒன்று இருக்குது, குழந்தைவேல் சுவாமிகள் என்ற. இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா பயிர் செய்திருக்கீங்க பாருங்க. ஒரு கிழமைக்கு மேலே இந்த கடல் தான் வந்து ஒரு ஆள் நீராட வந்து மூழ்கி இறந்தவர் இந்த கடலில் தான். அப்படி எங்களை பார்த்தீங்களாண்டா ஒரு கேணி ஒன்று இருக்குது. கேணியும் கிணறும் பக்கத்தில் இருக்குது பாருங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கால திரும்ப வேண்டியேன். ஏன்டா இது வந்து இங்கால வந்து ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்குது, அதனால் வந்து இங்கால போக்கினாது. இங்கால சேந்தாங்குளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ச் ஒன்று புதுசாக கட்டி கொண்டிருக்கிறோம். இதுக்கான நமசிவாயம் அராளி மத்தி வட்டுக்கோட்டை மறைவு 3-3-1000. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து குளிக்க நல்லா தான் இருக்கும். வெளியில் கருவாடெல்லாம் காய போட்டிருக்கணும் பாருங்க. மாதகள் போதி இந்து மயானம். நாங்கள் வந்து பண்டத்தரப்பு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்துட்டோம். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம்? கீரிமலை. அதாவது நாங்கள் வந்து பண்டத்தரப்பு சந்தியிலிருந்து கீரிமலை வரும் வரைக்குமான பயணம் தான். அதோட இங்கே கீரிமலைக்கு வந்து நாங்கள் வந்து சரியான வெயில், சொல்லி வேறு இல்லை, அப்படி வெயில். இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி கொளுத்தி கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட இடம் இருந்து இப்போ கொஞ்சம் காலத்துக்கு வந்து விட்டவையால். ஆனால் கொஞ்சம் தூரம் தான் இந்த பாதை விட்டவையால். அதனால பிச்சு ஃபுல்லாக செக் பாயிண்ட் இருக்காங்க, அங்கே போயிடாது. அதோட நாங்கள் வந்து கீரிமலை தான் சுற்றி பார்க்க வந்தோம். நாங்கள் கீரிமலையில் வந்து சித்தட்ட சமாதிகள் எல்லாம் இருக்குது, நிறைய 1-2 சமாதி இல்லை, அங்கே ஒரு 10-20 சமாதி கிட்ட கிடக்கு. அப்படியே கீரிமலை தீர்த்தக்கணி எல்லாம் பார்த்து கொண்டு வந்த நாங்கள். அந்த தீர்த்தக்கணியில் வந்து சரியான சேனம். அதோட ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டு இருந்தவையல். அதோட எங்கெங்கே எல்லாமே நாங்கள் கேகேஸுக்கு போவோம்ன்றது நாங்கள் பிழைச்சி போட்டுது. வெயில் காலம் போக முடியலை. இப்போ நாங்கள் ஒரு நிலெல்லாம் நிற்கிறோம், அப்படி உடம்பெல்லாம் வேர்த்தோடி எரிக்குது உடம்பெல்லாம் வெயிலுக்கு. சரி, நாங்கள் அப்படி வீடியோ போவோம். இந்த வெயில் காலத்தில் வந்து மக்கள் வந்து நீங்கள் வெளியில் ஒரு அப்படி ஒரு பின்னேறதுக்கு பிறகு வெளியில் போங்க. மதிய நேரங்களில் வந்து ஒருத்தர் வெளியில் போகாதீங்க. ஏன்னா நாங்கள் இப்போ பட்ட பாடங்களுக்கு தான் தெரியும் அப்படி வெயிலாக இருக்குது. அப்படி வெளியில் போய்க்கு வந்து ஒரு தொப்பி அல்ல ஒரு குடையை கொண்டு போங்க. அப்படியும் கையில் ஒரு தண்ணி போத்தில் கொண்டு போங்க. வெளியில் கூடுதலாக போய்க்கல இந்த கடலில் இருக்கிறாங்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி கடல் வந்து இப்போ சரியான சீட்டமாக இருக்குது. இப்போ ஒரு கிழமைக்கு முதல் கீரிமலை கடலில் வந்து குளிச்ச ஒரு ஆள் வந்து இறந்துட்டார். அது கடலில், அந்த கடல் கொஞ்சம் ஆபத்தான, அதில் போட்டு கேட்குங்க ஆபத்தான இடம் வந்து. அப்படியும் பார்த்தும் பார்க்காம போகிறாக்கள் வந்து ஒன்றும் செய்யலாது. சரி வாங்க, நாங்கள் பாதுகாப்பாக ஓகே வீடியோக்குள்ளே போக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பண்டத்தரப்பு சந்தியில் நிற்கிறேன். சந்தியில் வந்து மாதவல் ரோட்டால் தான் போக போகிறோம். இப்போ மாதவல் ரோட்டால் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கீரிமலைக்கு தான் போக போகிறோம். அதோட கீரிமலை இல்லாமல் அங்கே காங்கேசந்துறை இடங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரி வாங்க அப்படி போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா பயிர் செய்திருக்கீங்க பாருங்க. ஒரு அங்கிள் வந்து வாய்க்கால் வெட்டி கொண்டிருக்கார், தண்ணி விட்டு கொண்டிருக்கார். இப்படியே நாங்கள் போகிற பாதையில் பார்த்தீங்களா பிரதேச வைத்தியசாலை பண்டத்தரப்பு என்று போட்டிருக்கணும். இதுக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதாவது பண்டத்தரப்பு ஹாஸ்பிட்டல் இருக்குது. சரி வாங்க இந்த ஹாஸ்பிட்டலை பார்த்து கொண்டு வருவோம். இந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. நாங்கள் வந்து பண்டத்தரப்பு ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்துட்டோம். பிரதேச வைத்தியசாலை பண்டத்தரப்பு பாருங்கள் இப்படி ஒரு இடத்துல இருக்குது. நான் இன்றைக்கு தான் பார்க்குறேன் ஹாஸ்பிட்டலு. நல்ல ஒரு சோலையாக இருக்குது பாருங்கள். இந்த இடமே ஃபுல்லாகவே எல்லாம் பூங்கண்டு எல்லாம் வச்சு நல்ல ஒரு அழகாக வச்சுருக்கேன் இந்த ஹாஸ்பிட்டலை. இதுதான் ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் உள்ளே போக வேணும். அதோட அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து இங்கே தோட்டம் எல்லாம் இருக்குது பாருங்க. வண்டி பயிற்சி செய்திருக்கேன் பாருங்க. வண்டியெல்லாம் காய்ச்சிட்டுது. சரி நாங்கள் அப்படியே காணொலியை தொடருவோம். நாங்கள் வந்து மாதகள் சந்தைக்கு கிட்ட வந்துட்டோம். நீங்கள் பிடிக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா மாதகள் மீன் மார்க்கெட். நாங்கள் கருத்துத்துறை ரோட்டில் மாதகள் மீன் சந்தை கிட்ட வந்துட்டோம். இப்படி நாங்கள் நேராக போனோம்னா கீரிமலை வேற நீ அப்படியே இங்கே வேறுங்க
மாதகள் சர்ச் இருக்குது. அப்படியே எங்களை வந்தோம்டா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு இது இருக்குது பாருங்க, மயானம் ஒன்று இருக்குது. மாதகள் போதி இந்து மயானம். ரோட்டில் கூடி அடுக்கி வச்சிருக்கிறேன், என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த இது என்னென்னா ஜப்பான் ரோஸானே, இது ஜப்பான் ரோஸை அப்படி கூடைக்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து மாதகள் ஆம் இந்த வேலை அவங்க இடத்த கொஞ்சம் அழகாக வச்சிருக்கேன் பாருங்க. இப்படிங்கிற பாருங்க, போகிற வழியில் கருவாட்டு கடை எல்லாம் இருக்குது. வழியில் கருவாடெல்லாம் காய போட்டிருக்கேன் பாருங்க. இது வந்து குருமந்துரை மீன் சந்தை. இங்கால சேந்தாங்குளம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சர்ச் ஒன்று புதுசாக கட்டி கொண்டிருக்கிறான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு புதுசாக ஒரு கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறான். அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா தெல்லிப்பளை பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது. அப்படி இங்கால கிராம உத்தியோகத்தர் பிரிவு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாரதி முன்பள்ளி, பாரதி சனசமூக நிலையம் அப்படிங்கிற கொஞ்சம் கடைகள் எல்லாம் இருக்குது. இப்படி இங்கால பாருங்க, போகிற வழியில் புகையில் காய போட்டிருக்கிறோம். புது மாநிலம் எல்லாம் அப்படியே இங்கால பாருங்க ஒரு ஸ்கூல் ஒன்று வருகுது. வழித்தூண்டல் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை. அப்படியே தான் வந்து இந்த ஸ்கூல் பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு கொலசிப்பில் பாஸ் பண்ணாங்கள்ட புள்ளி விவரங்களும் போட்டு அவர்கிட்ட பேரும் போட்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு கொலசிப்பில் பாஸ் பண்ணாங்கள்ட புள்ளி விவரங்கள் மற்றும் பெயரெல்லாம் போட்டு அவன் ஃபோட்டோ எல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். சரி, நாங்கள் இப்படியே காணொலியை தொடருவோம். ஸ்கூல் பாருங்க, பெரிய ஒரு ஆலமரத்துக்குலாம் இருக்குது பாருங்கள். இந்த ஆலமரத்தை பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குண்டு. இப்போ நாங்கள் வந்து கீரிமலைக்கு வந்துட்டோம். இதில் வேறு கீரிமலை சிவன் கோயிலில் கோபுரம் தெரியும். இப்போ பாருங்க, கீரிமலை சிவன் கோயிலில் கோபுரம் தெரியுது. இப்போ நாங்கள் வந்து கீரிமலை தீர்த்தக்காணிக்கு தான் போக போகிறோம். இந்த ரோட்டால், அதாவது இடப்பக்கம் திரும்பி போக போகிறோம். அடிக்கிற வகைக்கு வாகனங்கள், எவ்வளோ வாகனங்கள் லாக்கில் வந்திருக்கணும் பாருங்க. இந்த வெயிலும் சும்மா சொல்லி வேலையில் செடியாக கொளுத்தி எறியுது பாருங்க. எப்படி வெயில் நன்றாக உள்ளது, வெயில் நன்றாக உள்ளது. என்னதை சொல்ல, இன்றைக்கு வந்து 38-39 நிற்கிது வெயிலுன்ற செல்சியஸ் வந்து. வேறு இன்னும் 40-45 தாண்டிச்சு தண்டா எல்லாம் உருகும். அப்படி ரோட்டில் இருக்கிற வாகனங்கள் எல்லாம் உருகி பற்றி எரியும் ஒரு கள்ளம். அதனால் இந்த டைமில் வாகனங்களில் பெட்ரோல் அடிக்கிறாங்க வந்து டேங்க் ஃபுல்லாக எல்லாம் பெட்ரோல் அடிக்காதீங்கோ. சும்மா ஒரு கணக்கு அடித்து கொண்டு ஓடி தெரியுங்கோ. இதில் வேறுங்க சிவபூமி மடம் ஒன்று இருக்குது.
இதில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. சரியா நாட்களாக இருக்கு நம்மளோட வந்த எல்லாம் ரிட்டர்ன் போய் கொண்டிருக்கணும். என்ன சொல்ல வரீங்க? சரியா நாட்களாக இருக்கணும். வந்து நெண்ணீர் குளியல் அறை ஒன்று இருக்குது. அம்மாடி ஒன்றைக்கு வந்து ஆக்களை பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்கணும் வந்து. அடிக்கிற வெயிலுக்கு இங்கே வந்து குளிக்க நல்லா தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ பேர் கிட்ட வந்து குளிச்சு கொண்டிருக்கணும் வந்து. இதுதான் கீரிமலை கடற்கரை. ஒரு கிழமைக்கு மேலே இங்கே ஒரு ஆள் நீராட வந்தவர் வந்து தண்ணிக்க மூழ்கி இறந்தவர் இதுக்குள்ள தான். ஏன்னா இந்த கடலில் வந்து குளிக்கிறார்கள் வந்து பாதுகாப்பாக ஒரு கிழமைக்கு மேலே இந்த கடல் தான் வந்து ஒரு ஆள் நீராட வந்து மூழ்கி இறந்தவர் இந்த கடலில் தான். ஏன்னா இந்த கடல் வந்து கொஞ்சம் ஆபத்தான கடல். அண்ட் அதில் என்ன மாதிரி அடிக்க மாட்டேது தெரியாது, திடீர்னு எடுத்து கொண்டு வரும் ஆக்களை. ஸோ இதில் வந்து குளிக்கிறார்கள் வந்து பார்த்து அவதானமாக கரையில் நின்று தான் குளிக்கணும். அப்படி கனகுரம் எல்லாம் போகக்கூடாது இந்த கடலில் குளிக்கிறார்கள். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பொல்லாத கடல். அதுலேயே போட் போட்டிருக்கிறோம் இந்த கடலில் இறங்கி குளிக்கிறதுக்கு தடையுண்டு. சரி வாங்க அதில் போட் ஒன்று இருக்குது பார்ப்போம். போட் போட்டிருக்கிறோம் ஆபத்தான பிரதேசம் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டாமண்டு. குளிப்போமா நாங்கள் போய் குளிப்போமா? இப்படி நாங்கள் கேகேஎஸுக்கு போக போகிறோம். இந்த கேகேஎஸ் போகிற வழியில் கொஞ்சம் இடங்களெல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே கேகேஎஸ் பீச்சையும் பார்த்துக்கொண்டு அப்படியே காணொலியை தொடருவோம். மேலே தீர்த்தக்கணிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மடம் ஒன்று, பழைய மடம் ஒன்று இருக்குது, சிராப்பர் மடம். இந்த மடத்தின் பேர் வந்து இது கீரிமலை பிரதேசத்தில் 13 மடங்கள் காணப்பட்டன. இவற்றில் இன்று வரை நிலைத்திருக்கக்கூடிய மடமாக சிராப்பர் மடம் காணப்படுகிறது. அதோட இது வந்து நகுலேஸ்வர சுவாமிகள் தண்ணீர் பந்தல் என்னும் பெயரில் 1870 சுப்பிரமணியம் கதிரவேல் என்பதால் அமைக்கப்பட்டது. வந்து இங்கே முக்கியமான இடங்கள் கொஞ்சம் இருக்குது. அதில் முக்கியமான இடங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து கிணறு, நீர் தொட்டி, ஆவரஞ்சிக்கல், சுமைதாங்கிக்கல் போன்றவற்றை உள்ளடக்கியாக அமைந்துள்ள இந்த இடம் வந்து. சரி வாங்க, இதில் வந்து முக்கியமாக முதலாவதாக பார்த்திங்கன்னாலே ஆவரஞ்சிக்கல் இருக்குது. இதை வந்து ஆவரஞ்சிக்கல் என்னத்துக்கு பாவிக்கிறேன்னா வந்து இந்த ஆடு மாடுகள் வந்து மேய்ஞ்சி கொண்டு போகும் தானே, போயக்க வந்து அதுக்கு வந்து பூச்சி கடிகள் இந்த சொறி உடம்பெல்லாம் கடிக்கும் தானே, அப்போக்கு வந்து இந்த ஆவரஞ்சிக்கல்ல வந்து உடம்பை தேய்ச்சி போட்டு போகும். அப்போக்கு அதுக்கு வந்து அந்த கடி சொறிகள் போயிடும். இப்படியே இங்கே வந்து தண்ணி தொட்டி இருக்குது. இது வந்து இப்போ கால்நடைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த தொட்டி அமைச்சிருக்கணும் முதல். அதோட இதில் வந்து இதை போட்டிருக்கணும் சிராப்பர் மடம் தொல்லியல் மையம் தொல்பொருட்கலை திணைக்களம் வந்து போட்டிருக்கு பாருங்க. இது வந்து இப்போ தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ளே எடுத்து செய்யணும் போல் பாதுகாத்து கொண்டு வருகிறோம். வந்து சிராப்பர் மடத்தின நுழைவாயில் பாருங்க, முன்னுக்கு நிறைய சிற்பங்கள் எல்லாம் இருக்குது. இது வந்து இப்போ அழிவடைஞ்சு கொண்டு வர நிலைமையில் வந்து இப்போ தொல்பொருள் திணைக்களம் வந்து இந்த அழிவடையாமல் இருக்கிறதுக்காக பாருங்க சுற்றி வந்து இந்த பைப்புகள் எல்லாம் போட்டு அந்த டைட் பண்ணி வச்சுக்கணும், மாடு பட்டு அசைஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்க பெரிய பெரிய சிவர் எல்லாம் இருக்குது பாருங்கள். எல்லாமே பண்டைய காலத்து கட்டுறது தானே, ஃபுல்லாகவே சுண்ணாம்பு கல்லால் கட்டுறோம். அதால் வந்து பெருசாக இருக்காது. ஏனெண்டா சுண்ணாம்பு கட்டுறோம் வந்து சும்மா அந்த தட்டினோடனே பவுடர் மாதிரி கொட்டணும். இதில் வந்து இப்போ அழிவடைஞ்சு கொண்டு வரதால் வந்து இப்போ இதை வந்து இப்போ பாதுகாப்பாக வச்சிருக்கணும். இப்போ உள்ளவங்களால் போக முடியாது, ஃபுல்லாகவே சுற்றி நெட்டால் அடைச்சி வச்சுக்கணும் பாருங்கள். வெளியிலேருந்து தான் பார்க்கலாம். ஆனால் உள்ளே வந்து நிறைய இது இடங்கள் எல்லாம் இருக்குது, கிணறுகள் அதுகள் நிறைய இருக்குது, சுமைதாங்கிகள் எல்லாம் இருக்குது. உள்ளே போனால் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு எங்களால் போக முடியாது. ஏன்டா இப்போ தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ளே வந்ததால் வந்து மக்களால் உள்ளே போகல. அது இங்கேருந்து பாட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு உள்ள.
நான் கடைசியாக வந்து கீரிமலை நகுலேஸ்வரன் கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். பாருங்கள், இதான் வந்து நகுலேஸ்வரன் கோயிலின் வாசல், அதாவது கீரிமலை சிவன் கோயில்னு சொல்கிற இந்த கோயிலை. இதில் வந்து இந்த கோயில் இந்த வரலாறுகள் கொஞ்சம் போட்டிருக்கேன் பாருங்கள். இலங்கையில் பிரசித்தி பெற்ற 5 ஈச்சரங்களில் ஒன்றான நகுலாம்பிகை சமேத நகுலேஸ்வர சுவாமி ஆலயம் கோயில். இதான் பார்த்தீங்கன்னா கோயிலின் உள்வீதி. நல்ல பிரம்மாண்டமான பெரிய 2 கதவு இருக்குது பாருங்க அந்த கோபுர வாசலில். இந்த நான் வந்து இதுண்ட சைஸில் இதுண்ட அளவில் நான் நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்களாண்டா இந்த கதவுன்ற உயரத்தை பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்குமெண்டு. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமான உமாதேவியும் பசுவில் இருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் ஒன்று விதைஞ்சிருக்கணும், ஓவியம் உண்டு. இப்படி இந்த சிராப்பர் மடத்துக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. இந்த கடைக்கு பக்கத்தால் ரோட் ஒன்று போகுது. இந்த வீதிக்கில் வந்து ஒரு சித்தர் வாழ்ந்த இடங்கள் கொஞ்சம் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அப்படியே இதில் நேரம் அப்படியே தொங்கலுக்கு போனோம்டா பழைய சீமெந்து ஃபேக்ட்ரி தெரியும், அதாவது காங்கேசந்திர சீமெந்து ஃபேக்ட்ரி தெரியும், அதையும் பார்த்து கொண்டு வருவோம். பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டெல்லாம் போக போகிறோம். இதில் போய்க்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இந்த கோயிலையும் பார்த்து கொண்டு அப்படி நாங்கள் அந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கும் போயிட்டு வருவோம். கோயிலுக்கு முன்னால் வார வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சிலை ஒன்று இருக்குது. இது யாருன்னு பார்த்திங்கன்னா கீரிமலை அருள்மிகு ஸ்ரீ மகா முத்துமாரி அம்பாள் ஆலய பிரதம குருவும் தர்மகர்த்தாவுமான கிரியாமணி சிவத்திரு சதாசிவபெரம் தர்பானந்த குருக்கள். இது வந்து இந்த கோயிலின் முன்னாள் குருக்களாக இருக்க வேணும். இப்போ வந்து இவர் உயிரோடு இல்லை போல இருக்க சிலை வச்சிருக்கேன் பாருங்க. இதான் வந்து அந்த கோயில் முத்துமாரியம்மன் கோயில். இதான் பார்த்தீங்கன்னா கோயில் உள் பக்கம். கோயிலின் உள்பக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வேலையில் நடந்து 2022ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் செஞ்சுருக்கேன் இந்த கோயிலில். பாருங்கள், கோயில் வந்து இப்போ தான் கொஞ்சம் புதுப்பொலிவு வெட்டு இருக்குது. இன்னும் மாலை பின்னால் பார்த்தீங்கன்னா கடற்கரை அப்படி கோயிலுக்கு பின்னால். இதில் பாருங்க, இதில் வந்து அந்த நகுல முனிவருக்கும் அந்த மாருதப்புற வீகவல்லிக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த கோயிலில். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை அமைச்சது வந்து இந்த மாருதப்புற வீகவல்லி தானே அமைச்சது. ஏன்னா வந்து அவள் வந்து இங்கே இருக்கிற கீரிமலை தீர்த்தக்கனில் வந்து நீராடி வந்து அவன் குதிரை முகம் மனித முகமானத்துலேருந்து இந்தியாவில் இருந்து நிறைய கட்டட கலைஞரை கொண்டு வந்து இங்கே நிறைய கோயில்கள் எல்லாம் கட்டினவாண்டு கோயில் ஐயா சொன்னவர் எனக்கு. அடுத்து வந்து நகுல முனிவர்கிட்ட உருவச்சிலையும் வச்சிருக்கணும் பாருங்க. அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சமாதி கோயில் ஒன்று இருக்குது, குழந்தைவேல் சுவாமிகள் என்ற. இதில் பாருங்கள், குழந்தைவேல் சுவாமின்ற திருவுருவ படம் ஒன்று வரைஞ்சிருக்கணும். 1909ஆம் ஆண்டு வந்து இந்த சமாதி அமைச்சிருக்கணும். மற்றது இங்காலையும் ஒரு சித்தர்கிட்ட படம் போட்டிருக்கோம், அருளாம்பல சித்தர்.
சமாதி வந்து 1925 ஆணி அத்தம். இதில் வந்து குழந்தைகள் சுவாமிகள் சிவாலயம், ஈழத்து சித்தர் பீடம், பணிகள் குழந்தைகள் சுவாமி அறநெறி பாடசாலை, அருளம்பல சுவாமி மூலிகை வனம், ஈழத்து சித்தர் ஆன்மீக குணமாக்கல் மையம். இது வந்து பரிபாலன சபை நம்பரும் போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் அகில இலங்கை சேவ மகாசபை. சரி வாங்க உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சமாதி இருக்குது. சமாதிக்கு மேலே வந்து சிவலிங்கம் வச்சிருக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பிள்ளையாட்ட திருவுருவச்சிலை இருக்குது. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா முருகன்ட வேல் ஒன்று இருக்குது. உள்ளே வந்து சரியான அமைதியாக இருக்குது பாருங்க. இதுக்கால ஒரு பாதை ஒன்று இருக்குது. இந்த பாதைக்கால போனோம்னா இதுக்குள்ள வேறங்க இதுதான் வந்து அருளம்பலம் சுவாமிகள்னு மடாலயம் இருக்குது. இங்கே தான் அருளம்பலம் சுவாமின்ற சித்தர் சமாதி இருக்குது பாருங்கள். இது வந்து மடம். இங்கே வந்து அவட்ட சமாதி இருக்குது பாருங்கள். இதில் அருளம்பலம் சுவாமிகள் சித்தர் சமாதி பாருங்கள். அந்த சித்தர்கிட்ட ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கு வச்சிருக்கேன். இதில் வண்ணார் பண்ணி அருளம்பல அடிகள் பார்த்தீங்கன்னா குழந்தைவேல் சுவாமி கொள்ளுப்பேரினர் தியாகராஜா துசாந்தன் ஞாபகார்த்த சைவ அறப்பணி மையம். உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியான அமைதியாக இருக்குது. அதோட இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே மார்பிள் பதிச்சு நல்ல அழகாக இருக்குது. இதில் வந்து சித்தராக்களோட ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். சுகண்டகரி ஸ்ரீலஸ்ரீ நாகநாத சித்தர். அப்படியே இங்கே வந்து இங்கேயும் ஒரு சித்தர்கிட்ட படம் வச்சு வரைஞ்சிருக்கணும். பரமகுரு சுவாமிகள். அப்படி இதில் சிவயோக சுவாமிகள். அப்படி இதில் வந்து ஒரு நடராஜர் சிலை ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னாலே ஒரு ஆண்ட உருவப்படம் ஒன்று இருக்குது. சிவருங்க அதை பார்த்து கொண்டு வருவோம். தியாகராஜா துசான் 1982 2015. இது வந்து தியாகராஜா துசான் என்ற சிலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அவட்ட படம் கொண்டு வச்சிருக்கிறேன் பாருங்கள். சிவபெருமானின் மறுபெயர்கள் என்ற ஒரு மட்டையில் எழுதி போட்டிருக்கணும். நடராஜர், திருநீலகண்டர், சந்திரசேகரன், ஈசன், பரமேஸ்வரன், சிவன், அண்ணாமலையான், அம்பலத்தான், இளம்புரையான், உமாபதி, ருத்ரன், எண்குணன், சதாசிவன். இவ்வளோ சிவபெருமான் பெயர்கள் பாருங்க இதில் போட்டிருக்கணும். இங்காளி பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சமாதி தான் இருக்குது. நிறைய சமாதிகள் இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட சமாதி இருக்குது. இதில் வந்து பேர்கள் வந்து அழிஞ்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக தெரியல. தம்பிரான் அடிகளார் 2 போட்டுருக்குது பாருங்க. நீங்களை பார்த்து கொண்டு போகும்பாங்க. இதில் வந்து மாவுளாலையெல்லாம் போட்டிருக்கணும். திருக்கான நமசிவாயம், அராளி மத்தி வட்டுக்கோட்டை, மறைவு 3/3/1981, நட்சத்திரம் உத்தராடம். இதில் பாருங்கள் பெரிய சிவலிங்கம் ஒன்று இருக்குது பாருங்கள். மலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி அது பக்கத்தில் இருக்கிற ஒரு வேப்ப மரத்தில் நிறைய பட்டுகள் கட்டியிருக்கிறேன் பாருங்கள். நிறைய இடத்துல இருந்தெல்லாம் கொண்டு வந்துருக்கேன் பாருங்கள். இதில் வந்து
ஆனந்த நடராஜான்ற ஒரு ஆள்கிட்ட இருக்குது பாருங்க ஒரு சமாதி. இதில் வந்து மறைவு 1068 போட்டிருக்கிறோம். 1068னா யோசிச்சு பாருங்க, இது வந்து 1000 வருஷம் பழமையானதாண்டு தெரியல, எனக்கு தெரியல. பட் இதில் 1066 தான் கிடக்குது. அப்படியே இதில் பாருங்க கோயில் மாய் செட்டப் இருக்கு. ஆனால் இதுவும் வந்து சமாதி தான் பாருங்க. வைத்திலிங்கம் விட்ட பேர் வந்து இங்காலயம் ஒரு சமாதி இருக்குது. இவற்ற பேர் வந்து வை செல்லமுத்து. அப்படி இங்காலயம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது போல் பின்பக்கம். அதில் ஒரு சமாதி இருக்குது. அப்படி இங்கால பார்த்தீங்களாண்டா ஒரு கேணி ஒன்று இருக்குது. கேணியும் கிணறும் பக்கத்தில் இருக்குது பாருங்க. இது வந்து கிணறு. இங்கால கேணி ஒன்று இருக்குது பாருங்க. திருப்பி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஆக்களால் போயிடல, இந்த ரோட்டால் கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கால திரும்ப வேண்டியேன். ஏன்டா இது வந்து இங்கால வந்து ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்குது, அதனால் வந்து இங்கால போக இல்லாது. இப்படி நேராக போனோம்னா கேகேஸுக்கு தான் போகும். ஆனால் இப்போ இந்த பாதை வந்து மூடப்பட்டிருக்குது. முதல் இது வரைக்கும் பிளாக் பண்ணி வச்சுருந்தாரு போக முடியாமல். இப்போ வந்து இந்த பாதை வந்து கொஞ்சம் தூரம் அங்கால விட்டுருக்கிறோம். இங்கால வீடுகள் எல்லாம் அந்த ஆக்கள் குடியேறி இருக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, அந்த இதில் இந்த பார்க்க அதில் 3 கூரை தெரியுது பாருங்க. அதான் வந்து ஜனாதிபதி மாளிகை. ஒரு கிட்ட வரைக்கும் தெரியும். ஜனாதிபதி மாளிகைன்ற கூரை மட்டும் தான் தெரியுது பாருங்க இங்கே இந்த பார்க்க. இப்போ வந்து மயானம் ஒன்று இருக்குது பாருங்க. மயானத்துக்கு வாசல் கட்டி கொண்டிருக்கிறேன். இப்போ திரும்பி தான் போய் கொண்டிருக்க வேண்டாம். இதால் நீ அங்கால போகல, அது கொஞ்சம் தூரம் போக முடியும். இந்த இடம் வந்து பெரிய ஒரு, இந்த இடத்த பார்க்க ஒரு கிளிநொச்சி டவுன் மாதிரி இருக்கு இல்லை? ஏன்னா கிளிநொச்சி டவுனால் போகிற ஃபீலிங் ஒன்று இருக்குது. இப்படி இருந்துச்சுண்டா ஏன்டா இதே லைட்டுகள் எல்லாம் இருக்கு. ஆனால் லைட் இல்லை, வெறுமணியாக தான் இருக்குது இந்த இடம் எல்லாம். ஆனால் இந்த பாதை விட்டாங்கன்னா கேகேஸுக்கு போகிறது சரியான கிட்ட தெரியுமா? இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் கேகேஎஸ்.